கர்த்தர் பெரியவர். ஆமென். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உன் வார்த்தையின் திருவுணவால் என்னை வளமாய் காப்பவரே. அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். Then we will stand for communion. Thank you, Lord. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வார்த்தையின் திருவுணவா என்னை வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. ஓ, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து என்னை தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து என்னை தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல்ல துணையாயிருப்பவரே. தனிமை வாட்டும் போது நல்ல துணையாயிருப்பவரே. உம்மாவியினால் தேற்றி என்னை அபிஷேகம் செய்தவரே. உம்மாவியினால் தேற்றி என்னை அபிஷேகம் செய்தவரே. சேர்ந்து என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. ஓ, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. உன் வார்த்தையின் திருவுணவா என்னை வளமாய் காப்பவரே. உன் வார்த்தையின் திருவுணவா என்னை வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். Shall we stand? நம்ம எழுந்து நிற்கலாமா? Take a 5 minutes time to sing a few songs. Let's prepare ourselves and I have a few words for you. சில வார்த்தைகள் சொல்லிட்டு then quickly go into communion. இன்னும் ஒரு நாட்களில் நான் நினைக்கிறேன் நமக்கு மார்னிங் ஃபஸ்ட் 2 சர்வீஸில் 1 hour தான் டைம் இருக்கிறனால ஷார்ப் 5 மணிக்கே நம்ம அஷர்ஸ் கம்யூனியனை வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிகிட்டே இருந்துட்டா நீங்கள் வர வர உங்கள் கையில் கொடுத்துட்டோன்னா எல்லோரும் வந்த உடனே 5:15 ஸ்பீடாக நம்ம ஒரு 20 minutes சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வி திங்கிங் அபவுட் இட். ஸோ வரும்போதே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மார்னிங் சர்வீஸில். ஸோ God is good. இன்னும் ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். Thank you Lord. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, உம்முகம் பார்க்கணுமே, மலக ரசிக்கணுமே. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்க?
சங்கீதக்காரன் 27 சொன்னார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் அவர் வீட்டில் வந்து இயேசுவின் அழகை நான் ரசிக்கணும், பார்க்கணும், அவருக்காக நான் வாழுவேன் என்று சொன்ன வார்த்தைகள். Shall we together sing that song? எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உமழகை ரசிக்கணுமே இயேசுவே, உம்முகம் பார்க்கணுமே, உமழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான். 2 கரங்களை உயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உமழகை ரசிக்கணுமே இயேசுவே, உமழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம். கரங்களை உயர்த்தி 2 முறை உம் பாதம் அமரணும், உம் பாதம் அமரணுமே இயேசுவே, உம் சித்தம் அறியணுமே, உம் பாதம் அமரணும், உம் பாதம் அமரணுமே, நான் உன் சித்தம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஆமென். பழைய ஒரு பாடு, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஒரு அடி மட்டும் பாடிட்டு, நான் ஹேவ் a word for you.
2 minutes and then communion. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமை. வானிலும் பூவிலும் மேலான தூயர் சொல்லி துதித்திடும், தூயர் சொல்லி துதித்திடும் நாமமாதே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் வீரமுள்ள திருநாமம் அது, திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இயேசுவே, நாமும் வென்றிடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவராயிருந்து நம் பிள்ளைகள் எல்லாம் அற்புதங்களாக நடத்தி நிறைய பிள்ளைகள் சாதிக்கிறவர்களாய் மாறிக்கொண்டே இருப்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்ல, நிறைய கவனம் தேவை அப்படின்னா ரோட்டில் போகும்போது கவனமாக போங்க. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் செலக்டிவ் ஃபோக்கஸ். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா சிந்தை சிதறாமல் அதை கரை சேர்க்கும் வரைக்கும், அதனுடைய பூரண முடிவை காணும் வரைக்கும் நீங்கள் சிதறாமல் நின்று அதை முடிக்கணும். நான் அதை தான் கவனம்னு சொன்னேன். போகும்போது நீங்கள் குனிஞ்சு குனிஞ்சு கவனமாக போக போகிறீங்க, அது போங்க, வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். பட் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா கவனம் ரொம்ப தேவை. நேற்றுக்கு ராத்திரி 1.25 மணி நேரம் உங்கள் கூட பேசியிருக்கேன். இந்த இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது, எனக்கு ஒத்து வராத ஒரு சப்ஜெக்ட். நல்ல வேலை நான் அதுக்கெல்லாம் போகாமல் சீக்கிரமாக இறையியல் கல்லூரிக்கு நான் போயிட்டேன். நம்ம சர்ச் அட்டெண்ட் பண்ணுற ஒரு அருமை தம்பி, அவர் பேர் சாந்தகுமார், நேற்று திடீர்னு என்னை சந்திக்க வந்து சொன்னார், நான் ஒரு புத்தகத்தையே எழுதி இன்றைக்கி மட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஏன் இதை சொல்கிறேன்னா, டாக்டர் ஜானட் இங்கே இருக்கீங்க, இன்ஜினியரிங்கில் நீங்கள் நிறைய சாதனைகளை படிச்சிட்டீங்க. எவ்வளோ உயரங்கள், ஒவ்வொரு அவார்ட்ஸையும் பார்க்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ அந்த இளைய வயதில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி அதை இன்றைக்கு மட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வெளியிடுறாங்க. நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் இங்கே பிரசங்கம் பண்ணமே, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு கிவ் த ஃபஸ்ட் காப்பி டு யூ அப்படின்னு என்னை சந்தித்து கொடுத்தார். அந்த தம்பி நான் வாழ்த்துக்கிறேன். நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் பாட்டு பாடினா அப்படின்னா வருது. அந்தந்த துறைகளில் கிறிஸ்தவர்கள் எழுந்து சாதிக்கணும். ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் தம். அதே போல் எவ்வளோ பிள்ளைங்களை நீங்கள் உருவாக்கி வளர்க்குறீங்க அப்படின்னு நினச்சி நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். த டே வில் கம், அதன் மகத்துவங்களை மிகப்பெரிய விழாவாக நம்ம கொண்டாடி நம் திருச்சபையில் சாதித்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவார்டு நான் கொடுக்குற நாள் வரும். அதற்கேற்ற ஒரு மேடை அமைத்து அழகாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டறிந்து கொண்டே இருக்கிறோம், ஏற்ற காலத்தில் அதுவும் நடைபெறட்டும். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இந்த காலைக்காக நன்றி. 3 வார்த்தைகள் உங்கள் கூட இன்றைக்கி காலையில் ரொம்ப எளிமையாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று, என் இயேசு இன்றைக்கும் அற்புதங்கள் செய்கிறார். ஜீசஸ் டஸ் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஈவன் டுடே. இன்றைக்கும் செய்கிறார். 2, அவர் நம்மை சுகமாக்கும் போது நம்மை பூரணமாய் சுகமாக்குகிறார். சும்மா அவர் சரீரத்தை மட்டும் சுகமாக்குகிறவர் அல்ல, கம்ப்ளீட் ஹீலிங், ஹோல் பண்ணுகிறார். 3,
அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு, நான் பாட்டிமார்களை சொல்லவில்லை, திருமணமாகி கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் கேட்கும்போது கற்பத்தை திறக்கவும் கர்த்தர் வல்லவர், கற்பத்தை மூடவும் கர்த்தர் வல்லவர். வசனத்திலிருந்து உங்கள் கூட 20 நிமிடம் பேச விரும்புகிறேன். God still does signs and wonders. ஏசாயா 35 அதிகாரத்தின் 5 வசனம், then the eyes of the blind shall be opened and the ears of the deaf unstopped and the lame shall leap forth அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமென். Then the lame will leap like a deer and the mute tongue shout for joy. Water gush forth in the wilderness and streams in the desert. மெசையா வரும்போது அல்லது அவர் இந்த பூமியில் வந்தபோது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கும் செய்கிறார். சூப்பர் நேச்சுரலாக இருப்பது ஆண்டவருக்கு நேச்சுரல். அவர் எப்பவுமே சூப்பர் நேச்சுரல் தான். இட் இஸ் நேச்சுரல் ஃபார் காட் டு பி சூப்பர் நேச்சுரல். ஆமென். ஸோ எல்லா நாளும் அவர் அற்புதம் செய்வார். அற்புதம் தான் அவரே. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஸோ God does signs and wonders even today. இன்னைக்கும் அவர் அதை செய்கிறார். நம்ம மைண்ட் ஒரு பெரிய அசெட். அதே நேரத்தில் நம்முடைய மைண்ட் தான் கிரேட்டஸ்ட் லயபிலிட்டி. எல்லாத்தையும் இது சாதிக்கவும் முடியும், எல்லாத்தையும் இது தடுக்கவும் முடியும். சிலர் எல்லாத்தையும் கணக்கு போட்டு கடவுளையே கணக்கு போடுறாங்க. நீங்கள் எதை வேணால் கணக்கு போடலாம், ஆண்டவரை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணவே முடியாது. You can learn about him, we keep on knowing him, but God is infinite. அவர் நித்திய தெய்வம், நேரத்துக்கு வெளியே வாசம் பண்ணுகிறவர். ஒரு 100 போட்டுட்டு 100 பக்கத்தில் நம்பரை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீ காலமெல்லாம் போட்டுகிட்டே போகலாம், அதுக்கு முடிவே கிடையாது. அதுதான் மேத்தமேட்டிக்ஸ். there is no end to it என்பது போல என் ஆண்டவரை யாரும் ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். பைபிளில் 2-3 வசனத்தை காட்டுறேன். யாத்திராகமம் 7 அதிகாரத்தின் 3 வசனத்தில் இப்படி சொல்றார், I will harden Pharaoh's heart and multiply my signs and wonders in the land of Egypt. எகிப்தில் நான் பர்வோனின் இதயத்தை கடினப்படுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன். பக்க சொல்லி ஆண்டவர் அற்புதம் உனக்கு செய்வார் அப்படின்னு. 135 சங்கீதத்தின் 9 வசனம், He sends signs and wonders in the midst of you. உங்கள் நடுவில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுப்புவேன் அப்படின்னார். தானியேல் 4:3 வாசிக்கிறோம், How great are his signs and how mighty his wonders. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு உயர்ந்தவைகள், மகத்துவமானவைகள், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு சிறந்தவைகள். ஆமென். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்தின் 22 வசனத்தில், இஸ்ரவேல் மனிதர்களே அப்படின்றார், men of Israel listen அப்படின்றார், கேளுங்கள். ஆமென். Jesus of Nazareth was a man accredited by God to you by miracles, wonders and signs which God did among you through him as you yourselves know. இயேசு அன்றைக்கும் இன்றைக்கும், நான் இன்றைக்கும் நான் சேர்த்து சொல்றேன், அவர் அன்றைக்கும் இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும், இதை சொல்லும்போது சபை ஏகோபித்தாம், அவர் இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஆமென். 15:9 ரோமரின் புஸ்தகத்தில், in mighty signs and wonders, in mighty signs and wonders. ஆமென். அற்புதங்களால் அடையாளங்களால நான் உங்களை நடத்துவேனர். எபிரேயர் நிருபம் 2 அதிகாரத்தின் 4 வசனத்தில், God also bearing witness both with signs and wonders, with various miracles and gifts of the Holy Spirit. God testified to it by signs and wonders and various miracles and gifts of the Holy Spirit distributed according to his will. பரிசுத்தாவியானவர் பகிர்ந்து கொடுக்கும் அளவில் இன்றைக்கும் நான் நம்புகிறேன் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் கடந்து போய்விட்டார் என்றும், பரிசுத்தாவியின் அற்புதங்கள் இல்லை என்றும், பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வதில்லை என்றும், 1வது நூற்றாண்டோடு நின்று போய்விட்டது என்றும் பல விஷயங்கள் நாம் கேள்விப்படுகிறோம். நான் நினைக்கிறேன் கடவுள் அன்னைக்கும் கடவுளாகவே இருக்கிறார், கடவுள் இன்னைக்கும் கடவுளாத்தான் இருக்கிறார், அவர் மாறவில்லை. ஆமென். ஸோ அவர் அற்புதராய் இருப்பது, அவரால் அற்புதராய், நான் எப்படி சொல்லலாம், அவர் அற்புதராய் இல்லாமல் இருக்க அவரால் முடியாது. ஏன்னா அவர் அற்புதராகவே. ஓகே, புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுவீங்க. பக்க சொல்லுங்க, இன்னைக்கே உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லுங்களேன். அவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் கடவுள் அற்புதத்தை செய்வார். பழைய ஏற்பாட்டில் நம்ம 1000 சொல்லலாம். எலியா ஜெபம் பண்ணினார், மழை நின்று போயிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஊக்கமாய் ஜெபம் பண்ணி மழையை வர வைத்தார். ஆமென். ஸோ
அற்புதங்கள் நடந்தன. எத்தனையோ பேருக்கு இந்த சர்ச்சில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். நன்றி உள்ளவங்க ஆமீன் சொன்னீங்க, நன்றி கேட்டவங்க சொல்லலை. பட் எத்தனை வழிகளில், அறிவுக்கு அப்பாற்பட்ட விதங்களில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். God does signs and wonders even today. Amen. அவர் தேவனாய் இருக்கிறார். It is normal for God to do supernatural. Amen. ஆனால் இதை ஓவரா பண்ணி, ரொம்ப பண்ணி இதில் மக்கள் நம்பிக்கை இழக்கும் அளவிற்கு இன்னைக்கு திருச்சபை போவதை பார்க்கிறோம். நம்ம இப்படி இருக்கணுங்க. எத்தனை பேருக்கு முழுமையாக நம்புறீங்க? அவர் அன்றைக்கு செய்தது போல, இன்றைக்கும் 1வது நூற்றாண்டில் செய்தது போல, இது எந்த ஒரு போதகருக்கும் புகழை தருவதற்கல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். 2, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க இளைப்பாறுதலை காண கர்த்தர் அற்புதம் செய்வாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2, God heals spiritually. ஆமென். அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வது மட்டுமல்ல, அவர் உங்களை ஆவிக்குரிய விதமாய், சரீரப்பிரகாரமாய் மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவலா உங்களை ஹீல் பண்ணுகிறார். ஆமென். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவுகள் நடக்கிறார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அதை விட உங்களை எந்த ஏரியாவில் நீங்கள் முடமாக இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் கர்த்தர் உங்களை சுகமாக்கி அந்த ஏரியாவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். இந்த பைபிள் ரொம்ப அழகானது. இப்படி சொல்லிலாம் நினைக்கிறேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஆமென், ஸ்பிரிச்சுவல் பீயிங்களால் எழுதி ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது தான் இந்த வேத புத்தகம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை விலையேறப்பட்டதாமே. இன்னைக்கு ஜெபிக்கிறங்க, உங்கள் வாழ்க்கையில் எங்கள் பக்கத்தில் குறை இருக்கோ, குறை இருக்கிற பக்கத்தை கர்த்தர் நிறைவாக்கி, அந்த நிறைவாக்கும் இடத்தில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் நாவை கர்த்தர் தொடுவார். ஆனால் உங்கள் நாவை கொண்டு 1,00,000 பேரை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் காலை கர்த்தர் சுகமாக்கினார். அவருக்காக நடக்கும் கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். வண்டர்ஃபுல் ஒர்க்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் ரட்சிக்கும் போது நம்மை பூரணமாய் ரட்சிக்கிறார். பக்க சொல்லுங்களேன், என் சரீரத்தை மட்டுமல்லங்க, என்னை முழுமையாய் கர்த்தர் ரட்சித்தார். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் உங்களுக்கு தெரியும், 10 குஷ்டரோகிகள் இயேசுவண்டை வந்தார்கள். 9 பேர் சுகம் பெற்று போனார்கள், ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். ஆமென். இயேசு அவனை பார்த்து இப்படி கேட்டார், வேர் ஆர் த 9? 10 பேரை சுகமாக்கினேனே, 9 பேரை காணமே, பக்கத்துக்கு மிச்சம் பேர் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு. இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க பாஸ்டர். ஓகே, மிச்சம் 9 பேரை காணவில்லையேன்னு கேட்டார். ஆமென். ஏன் வரல அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், அரைஸ் கோ யுவர் வே. ஆமென். அரைஸ் அண்ட் கோ யுவர் வே, யுவர் ஃபெய்த் has made you well. இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன், NKJV, KJVல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல அந்த வெல் என்ற இடத்துல ஐ ஹவ் மேட் யூ ஹோல் அப்படின்றார். எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது. நீங்கள் என்னைக்கு கர்த்தர்கிட்ட வந்து ரட்சண்யத்தை கண்டு மறுபிறப்பு எடுக்கிறீர்களோ, நான் இப்படி இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் சரீரம் மட்டுமல்ல, உங்கள் சரீரமும் உங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப ரட்சிக்கப்பட, உங்கள் சரீரம் மட்டுமல்ல, உங்கள் சரீரமும் உங்கள் ஆவியும் உங்கள் உணர்வுகளும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கர்த்தர் ஹோல்ட் பண்ணுறார். பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட தட்டி சொல்லுங்களேன், நான் முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு. அந்த வெல் என்ற வார்த்தை அல்லது ஹோல் என்ற வார்த்தை, ஆமென், கிரீக்க மொழியில் ஒரே வார்த்தை சோசோ, SOZO, ஆமென், SOZO, சோசோ என்ற வார்த்தை. 10 பேர் போன சுகமானார்கள், ஒருவன் பூர்ணமாய் சுகமானான். அந்த பூர்ணமாய் சுகமானான் என்ற வார்த்தை சோசோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம், the leper was healed in spirit, in soul, in body. ஆமென். அவன் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும். சிலதெல்லாம் சிலரில் போய் நான் இன்னைக்கு இப்படி நல்லா கேட்கணும். நீங்கள் கர்த்தர் இயேசு கிட்ட வந்தீங்கன்னா சும்மா அந்த நேரத்துக்கு சுகம் தருவது மட்டுமல்ல, உங்கள் ஆவி, சொல்லுங்களேன், உங்கள் ஆத்மா, என்னங்க உங்கள் பிரச்சனை? இன்னொரு வாட்டி கேட்குறேன், உங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா நான் தைரியமாக சொல்கிறேங்க, உங்கள் சரீரம் நல்லா ஆயிரும், உங்கள் ஆவி நல்லா ஆயிரும், உங்கள் ஆத்மா நல்லா ஆயிரும். பாஸ்டர் எதுவுமே நல்லா இல்லை, நீ கண்டிப்பாக ரட்சண்யத்தை மீண்டும் என்ன செய்யணுங்க, அலசி பார்க்க வேண்டி இருக்கிறன. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் போது சரத்தை மட்டுமல்ல, ஆவியை மட்டுமல்ல, ஆத்மா மட்டும், இது 3ஐயும் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். முழுமையாக உங்களை சுகமாக்குகிறார்.
ஹalleluya. ஸோ ஒரு மெசையானிக் டெலிவரன்ஸ் அண்ட் சால்வேஷன் அது பூரணமானது. இந்த ஹோல், அதாவது பூரணமாய் சுகமானீர்கள், WHOL அல்லது WELL அல்லது கிரீக்ல SOZO என்று சொன்ன வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 110 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 110 முறையில் 93 முறையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சேவ் ஆர் சேவ்டு என்ற வார்த்தை தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முறை சோசோ என்ற வார்த்தை என்பது உங்களை பூரணமாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காராம். காலையில் பாருங்க, இன்னும் கொஞ்சம் 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 நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் பண்ணுறேன், ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட போதே உன்னுடைய ஆவி, நீங்கள் எனக்கு தெரியும் சாத்தான் இதெல்லாம் கேட்கவோ விடமாட்டான். ஏன்னா உங்களை ஒரு வேலையில் கிரியையில் வைக்கணும்னு நினைக்கிறான். மீண்டும் சொல்கிறேங்க, என்னைக்கு உங்களை சோசோ பண்ணாரோ 110 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதில் 90 முறை நியூ டெஸ்ட்மெண்ட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்கிலீஷில் சேவ் அல்லனா சேவ்டு என்ற வார்த்தை பயன்படுத்தி ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை. அப்போ ரட்சிக்கப்படுறீங்க என்ற வார்த்தையை கிரேக்க மொழியில் பார்க்கும்போது அது என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் சும்மா பரலோகம் போவது மட்டுமல்ல, உங்க ஆவி ஆத்துமா, நல்லா அழுத்தி சொல்ல மாட்டீங்களா, உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நல்லா ஒரு ஆமேன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். நான் இவங்களை காட்டுறேன். ரோமர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். ரோமர் 10:13, 10:13 of the book of Romans. For whoever, கவனிக்கணும், for whoever shall call upon the name of the Lord shall be saved. தமிழ்ல யாரா சீக்கிரம்? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் என்ன படுவார்களாம்? நான் இப்போ கிரீக்கில் சொல்கிறேன், நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஆமாம், நான் தான் பண்ணுறேன். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி நிஜமாய் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாக கர்த்தர் ரட்சிக்கிறார். காலையில் லெமன் ஜூஸில் குளிச்ச மாதிரி பார்க்குறீங்க பாருங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலைங்க, புரியலை. ஏன் புரியலன்னு நான் சொல்கிறேன், நம்ம வளர்க்கப்பட்ட விதத்தில். ஆமீன். நீங்கள் வார வாரம் சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேட்கணும். நமக்கு எப்படி தெரியுமா சொன்னாங்க? சரி விட்டுருங்க, ஒன்று வசனத்தோடு நின்று ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களாங்க. ஹல்லேலூயா. பக்க சொல்ல, அவர் நாமத்தை நீ கூப்பிட்டினா முழுமையாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போது எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ அவரை என்ன சொல்லுது, பைபிள் சொல்லிச்சு, நீங்கள் அவர் நாமத்தை என்ன செஞ்சீங்க, கூப்பிட்டீங்க, தொழுது கொண்டீங்க அல்லது கூப்பிட்டீங்க அப்படின்னு. நீ கூப்பிடணும்னாவே நீங்கள் யாராக இருக்கணும், ஆவிக்குரியவன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வெளியில் இருக்கவங்க கூப்பிடுறாங்களா? இப்போது நீங்கள் கூப்பிடுறீங்க, அவங்க கூப்பிடல. நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க? ஏற்கனவே நீங்கள் ஆவிக்குரியவங்களை ஆயிட்டீங்க, ஆவியில் கிரியை நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஆவியில் வந்து அவரை கூப்பிடும்போது உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் சரீரத்தையும் கர்த்தர் பூரணமாக்குகிறார். அந்த நம்பிக்கை கால்வரி தந்த ரட்சிப்புல இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க. சொல்லும் போது அந்த மாதிரி தெரியல எனக்கு. கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ற எரேமியா 5:21 எப்படி சொல்றாரு? ஹியர் திஸ் நவ் ஓ ஃபூலிஷ் பீப்புள் அப்படின்றார். மதிகெடுத்தனமான ஜனங்களே, உங்களை சொல்லுங்க, எரேமியா சொன்னதை நான் சொன்னேங்க. ஆமென். ஹியர் திஸ் ஓ ஃபூலிஷ் பீப்புள் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங், யூ ஹேவ் ஐஸ் அண்ட் யூ see not, you have ears and you hear not. எசேக்கியேல் 12:2 இப்படி வாசிக்கிறோம். Son of man 12:2, you dwell in the midst of rebellious house. போராட்டக்காரனுடைய வீட்டில் நீங்க தங்கி இருக்கீங்க. உங்களுக்கு கண்கள் இருந்தும் நீங்கள் காணவில்லை, காதுகள் இருந்தும் நீங்கள் கேட்கவில்லை. இத்தனை வருஷம் நான் பிரசங்கம் பண்ணாலும் சிலருக்கு ஒன்றும் புரிய போகிறது இல்லை. இப்படி சொல்லட்டுமாங்க, நீங்கள் வளர்க்கப்பட்ட உங்கள் கலாச்சாரத்தில் உங்கள் மைண்ட் செட்டை ஏதோ ஒன்றில் வச்சுட்டாங்க, இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எவ்வளோ வசனத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் என்ன தெரியும் பண்ணுங்க, மெரி கோ ரவுண்ட் த மல்பரி புஷ், ஹஷ்ஷா புஷ்ஷா ஆல் ஃபால் டவுன். திரும்ப நீங்கள் அந்த வளர்க்கப்பட்ட வருதிலே வந்து அங்கேயே நின்றுட்டு அதையே நீங்கள் பின்பற்றுவீங்க. நீங்கள் வசனத்தின் வெளிப்பாட்டில் முன்னேறலைன்னா நீங்கள் ஒரு சாதாரண விசுவாசியாக இருப்பீங்க. நீங்கள் வசனத்தினுடைய வெளிப்பாடை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதனால தான் எசேக்கியேல் சொல்கிறாரு, உங்களுக்கு காதிருந்தும்
கேட்கல, கண் இருந்தும் காணல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்க ரட்சிப்பு சாதாரணமா பரலோகம் போவது மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழும்போது உங்கள் ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரத்தை கர்த்தர் முழுமையாக ரட்சித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கைத்தட்டி 3 ஆமென் சொல்லும் போது நான் இன்னைக்கு சொல்றேன், விளைவுகள் உங்க ஆவியில, உங்க ஆத்துமாவில, உங்க சரத்துல நீங்கள் காண்பீங்க. நல்லா கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இப்ப எனக்கு நல்லா தெரியுது. நான் இந்த கண்ணை சொல்லல. இந்த கண்ணுக்கு கண் இருந்தா மட்டும் உங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்களா, 2 பெரிய பல்பு மாதிரி கண் இருந்தா கூட ஒன்றும் தெரிய போறது இல்லை. எப்போ தெரியுமா உங்க கண்ணு தெரியும்? வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணு தெரியும். வெளிச்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி தெரியுமா போனோம்? நான் சும்மா ரட்சிக்கப்பட்ட ஒரு சாதாரண விசுவாசி அல்ல. ஐ எம் a sozo believer. என் ஆவி, என் ஆத்துமா, என் சர்ரம் பூர்ண விடுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்க பூத்து குலுங்கி பிரகாசிப்பீங்க. அப்போஸ்தல நடபடிகள் 9:18 சவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்பு தமஸ்குவின் பாதையில் கர்த்தர் சவுலை சந்தித்தார். சந்தித்த பின்பாடி அவனுடைய கண்கள் குருடாயிட்டு. he is blind naturally. அனனியாஸ் கிட்ட போறார். 9:18 அனனியா பவுலுக்காக ஜெபித்தார். immediately there fell from his eyes, அவன் கண்கள் இருந்து something like scales, பாடை போல ஏதோ கீழே விழுந்துட்டு, he received his sight at once, அவன் உடனே தன் பார்வையை பெற்றுக்கொண்டான். he arose and was baptized. நான் நம்புகிறேன் அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான் என்று அங்கே எழுதிய போது சரீரப்பிரகாரமான நேச்சுரல் பார்வை மட்டுமல்ல, தன்னுடைய ஆவிக்குரிய பார்வையும் கர்த்தர் கொடுத்தார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் வேற யாருக்கும் இல்லாத வசனத்தின் வெளிப்பாடுகளை 13 நிருபங்களாய் பைபிளில் தருவதற்கு ஒரே ஒரு அப்போஸ்தலனுக்கு கர்த்தர். பக்கத்துல சொல்லுங்க, என்னுடைய மாம்ச கண்ணை மட்டும் அல்லங்க, என் ஆவியின் கண்களையும் திறந்து என்னை கர்த்தர் ரட்சிக்கும் போது ஆவி, ஆத்துமா, சரீரம் பூரணமாய் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். you are saved whole. பாதி முக்கால் எல்லாம் அவர் ரட்சிக்கலாம், உங்களை முழுமையா ரட்சிச்சிருங்க. இன்னைக்கு நீங்க அதை நம்பணும். நீங்க நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை அது நிறைவில் கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்பெஷல் கண்கள் உங்களுக்கு இருக்கட்டும், ஸ்பெஷல் காதுகள் உங்களுக்கு இருக்கட்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? God heals not only natural, he heals spiritual. வலது கை மேல உயர்த்துங்களேன். இயற்கையா உங்க சரத்தை கர்த்தர் சுகமாக்குவார். ஸ்பிரிச்சுவலா நீங்க நல்லா இருப்பீங்க. உணர்வு பூர்வமா எவ்வளவு இடர்கள் வந்தாலும் கடவுள் உங்கள் இதயத்திற்கு ஔஷதத்தை தந்துட்டே இருப்பார். நேச்சுரல், ஸ்பிரிச்சுவல், இமோஷனல், மென்டல் நீங்க நல்லா இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிதான் வாழுவோன்னு சொல்றவங்க மட்டும் தலை மேல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த சபையில சொல்லாத ஒரு விஷயத்தை நான் வசனத்திலிருந்து சொல்லிட்டு அடுத்த 5 நிமிடத்தில் வார்த்தை முடிக்கிறேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பக்க சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன்னு சொல்லுங்களேன். ஆபிரகாம் கர்த்தர் கற்பங்களை திறக்கவும் வல்லவர், கர்த்தர் கற்பங்களை மூடவும் வல்லவர். இந்த ஒரு செய்திக்கு பின்னாடி நிறைய குழந்தை பிரதிஷ்டை நடப்பதாக. ஏப்ரஹாமை குறித்து வாசிக்க 20:18 ஆதியாகமத்தில் 20:18 ஆபிரகாம் அபிமெலேக் ராஜ்யத்தின் வழியாய் போகிறார். ஆபிரகாம் சாராள் என்னுடைய சகோதரி என்று பொய் சொன்னார். ஏன்னா அவருக்கு பயம் வந்துச்சு, இவரை கொன்றுவார் அப்படின்னு. அன்றைக்கு ராத்திரி சொப்பனத்தில் தோன்றி கர்த்தர் அபிமெலேக்கை மிரட்டுறார். எனக்கு ஒரு ஆசை, கடவுள் சிலர்லாம் ஒரு மிரட்டி விட்டுருவார். ஓகே, இப்படி சொல்றார். And the Lord had closed up all the wombs of the house of Abimelech because of Sarah, Abraham's wife. ஆபிரகாம் சாராளின் மனைவியை அவர் திருடிட்டு போனதுனால, யார் மனைவியும் திருடாதீங்க, ஓகே, திருடிட்டு போனதுனால இப்படி வாசிக்கிறோம். ஆமென். அந்த ராஜ்யத்தில் இருந்த எல்லா பெண்களுடைய கற்பத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? என்ன பாயிண்ட் சொல்றேன்? கர்த்தர் நினைச்சா ஒரு கற்பத்தை ஒரு கால அளவு மூட, கர்த்தர் நினைச்சா அந்த கற்பத்தை மீண்டும் திறக்கவும் முடியும். என்ன ஒரு ஆமீன் சொன்னீங்க.
எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கவனமா கேட்கணும். சிலர் குழந்தை பாக்கியம் தாமதிக்கும் போது சிலர் கிறிஸ்தவர்கள் அவங்கள பார்த்து கடவுள் உன்னை தண்டிக்கிறார், அதனால்தான் உனக்கு கற்பத்தின் கனி இல்லை என்று வேதனைப்படுத்துவதை சிலர் என்னிடத்தில் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன். இன்னைக்கு உங்களை நான் சொல்றேங்க, உங்களை கர்த்தர் தண்டிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் குமாரன் இயேசுவை ஏற்கனவே உங்கள் சார்பில் என்ன செஞ்சிட்டாருங்க? தண்டிச்சிட்டார். ஒரே குற்றத்திற்காக 2 பேரை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தரை தண்டிச்சேச்சு, உனக்கு இனி தண்டனை இல்லை என்று ரோமர் 8 சொல்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் இனி அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தைரியமா பக்க சொல்லுங்களேன், இனி எனக்கு தண்டனை இல்லைங்கன்னு சொல்லுங்க. அப்போ ஏன் பாஸ்டர் இந்த பிரச்சனை எல்லாம் வருது? நம் தவறுகளுக்கு விளைவுகள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை கற்பத்தை மூடி தண்டிக்கணுன்ற அவசியம் இல்லை என்பது என்னுடைய வேத ஆழத்தின் கருத்து. வழியில் போன டயர் பஞ்சர் ஆச்சு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நான் தியலாஜிக்கலாக சொல்கிறேன். உங்கள் டயர் ஏன் பஞ்சர் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஆணி குத்திச்சு பஞ்சர் ஆச்சு. இதை கொண்டு போய் எங்கே தெரியுமா சேர்க்குறீங்க? தேவையில்லாத இறையிலெல்லாம் கொண்டு வந்து அதில் போட்டு கடவுளை கொடூரமாக மாற்றுறீங்க. உங்கள் டயரை பஞ்சர் பண்ணுற அளவிற்கு கேவலமான ஒரு கடவுளாயா என் கடவுள்? ரோட்டில் ஆணிகள் இருக்கும், சில நேரத்தில் பஞ்சர். புரிஞ்சவங்க இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஆண்டவர் உன்னுடைய பாவங்களுக்காக உன்னை தண்டிக்கலை. ஏன்னா அவர் குமாரனை ஏற்கனவே தண்டிச்சிட்டாரு. பாவத்திற்கு விளைவுகள் கண்டிப்பாக இருக்கின்றன, அதன் ஓரமாய் நிற்பது நமக்கு நலம். ஆமென். ஸோ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ ஒருவேளை தாமதமாகுது பாஸ்டர், கல்யாணமாய் 6 வருஷம் ஆச்சு பாஸ்டர், இன்னும் எங்களுக்கு கற்பக்கனி இல்லை. நான் சொல்றேன் கேளுங்களேன், அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு காலம் வரைக்கும் கற்பத்தை மூடினார். அவள் என்னென்னமோ பிரயாசப்பட்டும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த போது, ஆமென், நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, ஆமென், அன்னாளை கர்த்தர் சந்தித்தார். ஆமென். கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தார். 1 Samuel 1:5, Elkanah loved Hannah, although, நல்லா வாசிங்க, but to Hannah he would give a double portion, for he loved Hannah, although the Lord had closed her womb. அன்னாளுடைய கற்பத்தை யார் மூடினாராம்? ஏங்க படிக்க மாட்டீங்களாங்க? என்ன எழுதியிருக்குங்க? கர்த்தர் மூடினார். ஆமென். உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்த போது ஒரு நாள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார். கர்த்தர் அன்னைக்கு சொன்னார், உன்னை கண்டிப்பாக உனக்கு நான் கற்பக்கனியே தரப்போறேன்னு சொன்னாரு. அடுத்த வருஷம் கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். நல்லா கேட்டுக்கோங்களேன், உங்க பிறப்புகளை சும்மா தமாசுக்கா தற்செயலெல்லாம் கொடுக்கறது இல்லை. இந்த தலைமுறையில வேதத்தினுடைய சத்தியங்கள் கேட்காமல் போன ஒரு தலைமுறையில் என் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண் மகனை ஒரு தாய் எனக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அந்த தாயின் இருதயத்தை தனக்கு ஏற்றதாய் மாற்றும் வரைக்கும் கர்த்தர் அன்னாளோடு இடைப்பட்ட பின்னாடி கர்த்தர் கற்பத்தை திறந்து சாமுவேலை கொடுத்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் சாமி இன்னும் சொல்லட்டுமாங்க, ஏன் தெரியுமா கர்த்தர் தாமதம் பண்றார்? உங்களை தண்டிக்கல. இது கேட்டு நீங்க ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர்னு சொல்லிட்டேன். கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்னா, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய நேரம் வரும்போது கர்த்தருடைய திட்டத்தில் ஒரு தாவீதை ஈசாயின் வீட்டிலிருந்து ராஜரீகத்தில் உயர்த்த அவனுக்கு 17 வயசு, தாவீதுக்கு 17 வயசு இருக்கும்போது சாமுவேலுக்கு உரிய வயது இருந்து அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிற அந்த ஜெனரேஷனல் கேப்பை ஃபில் பண்றதுக்கு சரியான நேரம் வந்த போது, நான் இப்படி சொல்றேன் தாய்மார்கள் ஆமீன் சொல்லணும். உங்களுக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகள் யாரும் தற்செயல்கள் அல்ல. அடுத்த ராஜரீகத்திற்காக கர்த்தரால் தரப்பட்ட அற்புத பிறப்புகள் புத்துக்குலுங்கி பிரகாசிப்பார்கள். நல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அன்னாள் சாமுவேலை கர்த்தருக்கு டெடிகேட் பண்ண எடுத்து கல்யாணம் பண்ண 9 மாசத்துல பிறந்துச்சுன்னு வைங்களேன். சாமுவேல் அவ கொடுத்துருக்கவே, ஆனால் காய வச்சு கொடுத்தா பாருங்க, கொடுத்துட்றாயான்னு கொடுத்துட்டா, ஆலயத்தில் விட்டுட்டா. பிளான் ஆஃப் காட், ஹவு காட் ஒர்க்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் மென்.
is so mysterious and wonderful. இருக்கீங்களா? I just show you one more example and I close with prayer. Genesis 29:31, 29:31 ஆதியாகமம். லேயாள், just வசனம் மட்டும் படிக்கிறேன். When the Lord saw that Leah was unloved, யாக்கோபு ரேச்சல் ரேச்சல் ரேச்சல்னு அவருக்கு ஆகாம் வந்துச்சு. லேயாளை கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி தெரிஞ்ச போது கர்த்தர் லேயாளின் கற்பத்தை என்ன செய்தாராம்? திறந்தார். படிங்களா? He opened the womb of Leah. என்ன பாசு சொல்ல வரீங்கன்னு? திறக்கிறதும் அவர் தான். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? அவரை சார்ந்த பிள்ளைகளா? எல்லாம் அது நேரத்தில் இதை சாபம் சாபம்னு யாரா தீர்க்கதரிசி சொல்லி தொலைஞ்சு சாவாதீங்க. அப்படியே கர்த்தர் கொடுக்கலனா தத்தெடுத்து வழங்க. ஒரு 3 ஆமீன் தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்திற்கு கற்பக்கனி நீண்ட வருஷங்கள் இல்லை. ஒரு நாள் கர்த்தர் அவங்க கூட இடைப்பட்டார், உள்ளத்தில் கிரியை செய்தார். நம்ம ஒரு குழந்தை என்ன செய்வோம்? தத்தெடுப்போம். குழந்தை தத்தெடுத்து அடுத்த வருஷம் அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. என்ன சொன்னீங்க பாஸ்டர்? அப்படி தான் சொன்னேன். இப்போ என்ன சொல்ல வரேன்றது சொல்லி முடிச்சிடறேன். இருக்கீங்களா? ஏதாவது புரியுதா? புரியாதவங்க போகும்போது சிந்திச்சுட்டே போங்க, வீட்டுக்கு சேர்றதுக்குள்ளே புரிஞ்சிடும். வெளிப்பாடுகள் போக போக தான் புரியும். ஸோ ஆண்டவர் கற்பத்தை திறந்தால் லேயாளுக்கு. அதுக்கப்புறம் இப்படி வாசிக்கிறோம். லெட் மீ கம் டவுன், கொஞ்சம் கீழே வந்து 30:22 அடுத்த அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தென் காட் ரிமெம்பர்ட் ரேச்சல். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். அடுத்த வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்ச படிங்களா? தமிழில் சொல்லுங்க. and God listened to her. ஆமென். கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தார்னா என்ன அர்த்தம்? அவ ஜெபம் கேட்டாள். ஜெபம் கேட்டாள், அவ ஜெபம் பண்ணினாள். கர்த்தர் என்ன செய்தாரு? இப்போ அங்கே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஏங்க அவங்க குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? நீர் தானே சொன்னீர், உங்கள் பரமபிதாவோ உங்களுக்கு என்ன தேவை என்று அவருக்கு ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே முடிச்சிடறேன் என் செய்தியை. அவர் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் நீ கேட்டால் தான் கொடுப்பார். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பக்க சொல்ல நான் கர்த்தர்கிட்ட கேட்பேங்க அப்படின்னு. அவர் கேட்டாராம். அவள் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல, அதை இங்கே எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவள் சொன்னதை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவளுக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தார். நான் ரொம்ப வருஷமாக இதை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு சொன்னீங்க. ஆனால் கேட்கவும் சொல்கிறீங்க, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது. என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஏன்னா சிலர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. நான் ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு நிஜமாகவே நான் இன்னைக்கு காலைல கூட ஏன் ஆண்டவர் உமக்கு தான் தெரியும்ல என் பிரச்சனை, முடிச்சு வெட்ட வேண்டியதுன்னு, அப்புறம் ஏன் என்னை ஜெபத்தில் விட்றீங்கன்னு தெரியாது. அவர் அப்படிதான். இதை சொல்கிறதுக்கா பாஸ்டர் எங்களை 6 மணிக்கு கூப்பிட்டீங்க? அண்ட் ரேச்சல், I don't know what she said to the Lord. God heard her voice. And then he opened the womb of Rachel and gave her 2 children, Benjamin and Joseph. புத்து குலுங்கின பிள்ளைகள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய இடத்துல உங்களுக்கு காட்டி முடிச்ச நீங்கள் புரியணும் பாருங்க. உங்களுக்கு 2 மத்தேயு சுவிசேஷம் 20:21 2 குருடர்கள் எரிகோ வழியாக இயேசு போறாரு. திரள் கூட்டம் அவரை பின்பற்றுகிறது. ஆமென். அந்த குருடர்கள் இப்படி கதறி கூப்பிட்டாரலாம், மனுஷகுமாரனே ஆமென் எங்களுக்காய் மனம் இறங்கும் அப்படின்னு கத்துனாங்களாம். இயேசு அவங்க கிட்ட போய், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று அவர் என்ன செய்தாராம்? கேட்டாராம். அவர்கள் சொன்னார்களாம், எங்களுக்கு பார்வை வேண்டும் என்று சொன்னார்களாம். கர்த்தர் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். நான் என்ன கேட்கிறேன், அவங்க 2 பேரும் குருடன்னு உமக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சா போதாது, நீங்க என்ன செய்யணும்? ஏதோ ஒரு இதை நீங்க எடுத்துடணும். ஆனா சும்மா ஜெபம் அப்படின்றது தகப்பன் கிட்ட பேசுகிற உறவாடலுங்க. பேசிட்டே இருங்களேன், அவர் தான் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்காருல்ல.
சும்மா பேசுங்களேன். அப்பா, என் சர்ச்சில் பாருங்க, பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் சுமந்துட்டு வந்து நிற்குதுங்க. எனக்கும் 4 வருஷம் ஆச்சு ஆண்டவரே. ஏனப்பா, என்னை நினைக்க மாட்டீங்களா? ஏன் மறந்துட்டீங்க? என்னை ஏன் மறந்து போனீங்க? பேசுங்க, அள்ளி கொட்டுங்க. ஜெபத்தில் பல வகை இருக்குங்க, அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்க. அப்பா கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப நாள் அந்த பைபிளில், ஏங்க நீங்கள் எழுதும்போது அந்த ரேச்சல் எப்படியெல்லாம் பேசினான்னு கொஞ்சம் அங்கே எழுதியிருந்தா, ஆண்டவர் அங்கே எழுதலையா, அதனால உங்களுக்கு சொல்ல, ஒவ்வொன்றும் ஒரு விதம். எல்லா புள்ளையும் வந்து அப்பா 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 அப்பா, அவருக்கு போர் அடிச்சிடும். ஆனால் கேட்க வேண்டிய விதத்தில், 2 வருஷம் ஆச்சுப்பா எனக்கு கல்யாணம் ஆகி, உங்கள் பிள்ளையா நான் வாழுவேன்ப்பா, இந்த பிள்ளைய கொடுத்தா நான் ஊழியத்துக்கு கூட கொடுத்துருவேன் அப்படி சும்மா. இன்னொரு முறை ஆண்டவர் அந்த வழியாய் போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் ஒருவன் படுத்திருக்கிறான். இயேசு எல்லாரையும் தாண்டி அவன் கிட்ட போகிறார்னா அவனை பத்தி பல விஷயம் அவருக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கிறது. ஆனாலும் போன பின்பு அவனை பார்த்து கேட்கிற, உனக்கு நான் என்ன? ஏங்க அதான் தெரியுதுல, 38 வருஷமா ஆண்டியா படுத்திருக்கேன்னு தெரியுங்க. அவருக்கு தெரிஞ்சா போதாதுங்க, நீங்க வாயை திறந்து என்ன செய்யணுங்க? உடனே அவன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவனை மீண்டும் எழுந்து நடக்க, இன்னொரு பர்த்துமேயு எரிகோ வழியா உட்காரும் போது அந்த வழியா இயேசு போனார். அவன், தாவீதின் குமாரனை எனக்காய் இறங்கும் என்று கேட்டார். இருக்கிறவங்க எல்லாம் போய் அவனை அடிச்சிருக்காங்க. ஏண்டா சத்தம் போடுறேன்னு சொன்னாங்க. ஆமென். அவன் ஒண்ணுதான் சொன்னான், ஜீசஸ் வெல்கம் சார். அதுக்கே அவனை அடிச்சாங்க. அப்பயும் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவனை வர சொல்லுனாரு. என்னன்னு கேட்டார், உனக்கு என்ன? ஏங்க அவன் தான் குருடன், கத்துறான், தெரியுது இல்ல? தெரிஞ்சா போதாது, நீ என் இடத்துல என்ன செய்யணுங்க? கேட்கணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஜெபமே ஜெயம். அவருக்கு தெரியும், அவர் எல்லாம் அறிந்த தெய்வம். ஆனால் இன்னைக்கு நீங்க அவர்கிட்ட பேசணும். நீங்க பேசுவீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். திரும்பவும் நான் ஜெரிகோ அண்டை பர்த்திமே பக்கத்தில் நின்று கொண்டு என் இயேசுவிடத்தில் கேட்கிறேன், இயேசுவே, இவன் தான் குருடன், கத்துறான், உமக்கு தெரியும் இல்லை? ஏன்பா இப்படி திரும்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்க? ஏன் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு தெரியாது. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐ டோன்ட் நோ, பட் we have to ask. He knows what you need. அவருக்கு தெரியுதுன்னு சொல்லி நீ கேட்காம இருக்கக்கூடாது. சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு பின்னு தொலைஞ்சாலும், மலை போல பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். மை குவெஸ்டின் டு யூ, என்னத்துக்காக இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வந்தீங்க? யாரெல்லாம் குழந்தைய கேட்குறீங்க? யார் கர்த்தரிடத்தில் அடையாளங்களை கேட்குறீங்க? யார் அற்புதங்களை கேட்குறீங்க? இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் சார்பில் நின்று வார்த்தை சொல்லுகிறேன். அடுத்த வருஷம் இந்த நாள் அந்த காரியம் கர்த்தர் உங்களுக்கு முடிச்சு வைப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். ஒரு காலம் வரைக்கும் லேயாளின் கற்பத்தை கர்த்தர் திறந்தார். இன்னொரு காலம் வந்தபோது ராகேல் சொன்னதை, ஜெபித்ததை கர்த்தர் கேட்டு ராகேலின் கற்பத்தையும் கர்த்தர் திறந்தார். கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் ப்ரேயிங். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்குள் நிலைச்சிருங்க. அடுத்த வருஷம் இந்த நாளில் நிறைய பிரதிஷ்டைகள் நடக்கட்டும், நிறைய வியாபாரங்கள் திறக்கப்படட்டும், நிறைய ப்ரொமோஷன்ஸ் கொண்டாடப்படட்டும், நிறைய ஆவிக்குரிய சாட்சிகள் எழுதி முடிக்கப்படட்டும், நிறைய மகத்துவங்களை காணுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God be with you. That's all I got for today. Shall we stand? Thank you so much. Hallelujah. சரியான நேரத்தில், சரியான சமயத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் காரணத்தோடு செய்கிறவர், செய்து முடிப்பார். அன்னாள் ஜெபம் பண்ணினாள், கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தாள். ரேச்சல் ஜெபம் பண்ணினாள், God listened to her. கர்த்தர் அவள் சத்தத்தை கேட்டார். பர்த்துமியு ஜெபம் பண்ணினார், கர்த்தர் கேட்டார். சில நேரங்கள் அவர் செய்ய முடியும் என்றாலும், அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும்
நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு காலையில் என்ன பாரத்தோடு நீங்கள் வந்தீங்க? என்ன உங்கள் பிரச்சனை? என்ன கலக்கத்தோடு வந்தீங்க? தாமதமாகுதேன்னு கலங்குறீங்களோ? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு ஏறெடுக்கிற ஜெபந்தான். மேபி திஸ் இஸ் த டைம். 2 கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வில் க்ளோஸ் இட் நவ. என்னை காக்கின்றீர், உமது சமூகமே எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி, உம்மை நோக்கி, உம்மை நினைத்து. 2 கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி, சிரச உயர்த்தி. Let us look to the Lord. The word touched my heart today, and God listened to Rachel. கர்த்தர் ராகேலின் சத்தத்தை கேட்டார். எவ்வளோ வருஷமா நொந்து ஒடிஞ்சு வந்த நீ, எத்தனை பேர் நம்புறீங்களோ? நான் நம்புறேன். இன்னைக்கு உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஜோசப்பையும் பென்யாமீனையும் வலது கையின் புத்திரர்களையும் காண வேண்டிய சமயங்கள் வந்தாயிட்டோ. டாக் டு யுவர் டேடி. அவரை நோக்கி பார்த்து பேசுங்கள். பாவமக்கு நன்றி சொல்லுகிறேன். எவ்வளோ பாரங்கள், இன்னும் பிறக்க வேண்டிய அந்த வியாபாரம், பிறக்க வேண்டிய அந்த ஊழியம், பிறக்க வேண்டிய அந்த வீடு, பிறக்க வேண்டிய சில முன்னேற்றங்கள் தாமதமாவதே. இல்ல தாமதம் அல்ல, சரியான நேரத்தில், சரியான சமயத்தில், சரியான விதத்தில், சரியான காலங்களில் கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமீன் சொல்லி, நீ காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வதெல்லாம். எங்க பிள்ளைங்கள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. You have a wonderful week. இதை சொல்லும் போது ஆமீன் சொல்லிட்டு போயிருங்க. God will listen to you.